சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆணி திருமஞ்சனம் விழாவின் போது கனகசபை மீது பக்தர்கள் ஏறி தரிசனம் செய்வது தொடர்பான வழக்கு தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற நிலையில் அறநிலையத்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கனகசபையில் இருந்து சுவாமி தரிசனம் செய்ய கோரி அதிகாரிகளுக்கு விண்ணப்பிக்க மனுதாரருக்கு உயர்நீதிமன்றம் அனுமதியை வழங்கியிருக்கிறது. தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கனகசபை மீது நின்று பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதித்தது குறித்து எடுத்த நடவடிக்கை குறித்து அறிக்கை தாக்கல் செய்யவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் நாளை முதல் 3 நாட்கள் ஆணி திருமஞ்சன விழா நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியின் போது பக்தர்கள் கனகசபை மீது நின்று சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்க கோரி சம்பந்தமூர்த்தி ராமநாதன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன் மற்றும் நீதிபதி முகமது ஷாபிக் அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தபோது கனகசபை மீது நின்று சுவாமி தரிசனம் செய்ய அனுமதித்த அரசாணை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் எந்த தடை உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை எனவும் அறநிலையத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து கனகசபையில் நின்று தரிசனம் செய்ய அனுமதிக்கும் அரசாணைக்கு எந்த தடையும் விதிக்கப்படாததால் விதிமீறல்கள் இருந்தால் நடவடிக்கை எடுக்கலாம் எனவும் சட்டத்தை கையில் எடுப்பவர்களுக்கு எதிராக அறநிலையத்துறை சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் என்று தெரிவித்த நீதிபதிகள் இது சம்பந்தமாக அதிகாரிகளுக்கு விண்ணப்பமும் அளிக்க மனுதாரர் தரப்புக்கு அறிவுறுத்தினார்கள். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக அடுத்த வாரம் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் அறநிலையத்துறைக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அருணேஷ், விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.